இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர் ஸ்கேல் ஃபிட்னஸ் அண்ணா நகர். ஏஷியாவில் இருக்கிற அத்தனை பேருமே ஜெனட்டிக்லி அந்த லெவல் ஆஃப் பாடி கொண்டு வர முடியாது. அந்த லெவல் ஆஃப் அதாவது மிஸ்டர் ஒலிம்பியன்ஸ் ஈக்குவலாக ஃபிசிக் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு. அர்னால்டு, ரூனி கோல்மேன், ஜே கட்லர், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அத்லெட்ஸை பார்த்து வந்தாங்க. இவங்க ஏன் இங்கே அங்கே இருக்கிற அத்லெட்ஸ் ஏன் இங்கே வரைக்கும் ரீச் ஆனாங்க? ரீசன் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அத்லெட்டு நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் பண்ணதுக்கு அப்புறமா கூட அவங்க அட்ரஸ் இல்லாமல் இருக்காங்க. இப்போ ஒரு பாடி பில்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட எப்பவுமே ஒரு ஹையஸ்ட் டெஸ்டினேஷன் அவங்க பார்க்குற ஒரு விஷயம் மிஸ்டர் ஒலிம்பியா தான். அது இந்தியாவில இருந்து வேற எந்த கண்ட்ரில இருந்து போனாலுமே அதான் சொல்லுவாங்க. இந்தியன்ஸ் ஏன் அந்த அளவுக்கு மிஸ்டர் ஒலிம்பியா இது வரைக்கும் ரெப்ரசென்ட் பண்ணது இல்லை? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்தியன்ஸ்ல நிறைய பாடி பில்டர்ஸ் ஈஸியாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிறாங்க. மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு வரணும்ல, நான் இந்த இடத்துக்கு வரணுன்றது பார்த்து பார்த்தீங்கன்னா அர்னால்டு, ரூனி கோல்மேன், ஜே கட்லர், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அத்லெட்ஸை பார்த்து வந்தாங்க. அங்கே இருக்கிற அத்லெட்ஸ் ஏன் இங்கே வரைக்கும் ரீச் ஆனாங்கிறது ரீசன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஒலிம்பியா. ஸோ அதனால் நிறைய பேரை ஸ்டார்ட் பண்ண டைமில் நான் மிஸ்டர் ஒலிம்பியா போகணும்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஓகே எனக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வந்துருச்சு, என்னால் இது வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து இந்த லெவலுக்கு வர வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்ற யோசிக்கிற லெவலுக்கு மைண்ட் செட் வந்துருச்சு அத்லெட்ஸுக்கு. ஏஷியாவில் இருக்கிற அத்தனை பேருமே ஜெனட்டிக்லி அந்த லெவல் ஆஃப் பாடி கொண்டு வர முடியாது. அந்த லெவல் ஆஃப் அதாவது மிஸ்டர் ஒலிம்பியன்ஸ் ஈக்குவலாக ஃபிசிக் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்ற மித்து இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் கொரியாவிலேருந்து மென்ஸ் ஃபிசிக்கில் 3 அத்லெட்ஸ். ஈவன் ஹாடி சூப்பன் ஈரான் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஒலிம்பியால 3rd பிளேஸ், செகண்ட் மிஸ்டர் ஒலிம்பியால 4th, இப்போ கரண்ட் 3rd பிளேஸ். ஹேடட்டா எமகாஷியா ஓப்பன்ல தான் கம்ப்ளீட் பண்ணாரு. ஜப்பான் ஏஷியால தான் கம்ப்ளீட் பண்ணாரு. யாரு? ரூனி கோல்மேன். அந்த டைம்லயே அவர் ஏஷியா மீட்ல தான் கம்ப்ளீட் பண்ணாரு. சவுத் கொரியால இருந்து ஒரு பாடி பில்டர் ஓப்பன் 15th பிளேஸோ 16th பிளேஸோ சம்திங் ஒலிம்பியால. ஸோ பண்ண முடியாதுன்னு கிடையாது, அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஜெனட்டிக்ன்ற அதுக்கு மேல ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு அது மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க. யூஎஸ் ஜெனட்டிக்லி ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இருக்காங்க, யூரோப் ஜெனட்டிக்லி ஸ்ட்ராங் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே அத்லெட்ஸா இருந்து ஓப்பன் பாடி பில்டிங் யாருமே கம்ப்ளீட் பண்ணல. ஒரு சில அத்லெட்ஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு யூரோப்லயோ இல்லை ஒரு யூஎஸ்ஏலயோ பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனல்ஸ் வின் பண்ணாவே நிறைய கம்பெனிஸ் இது பண்றாங்க. அதாவது வெறும் சப்ளிமெண்ட் கம்பெனி இல்லாம நிறைய ஆக்சசரிஸ் கம்பெனிஸ், ஸோ நிறைய கம்பெனிஸ் அந்த அத்லெட்டை ஸ்பான்சர் பண்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அத்லெட்டு நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் பண்ணதுக்கு அப்புறமா கூட அவங்க அட்ரஸ் இல்லாமல் இருக்காங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னது தான், இந்த இண்டஸ்ட்ரியை ஏர்னிங்காக வச்சிருக்கிறவங்க, இதில் பிரெட் அண்ட் பட்டராக இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணலாம். லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் தான் பண்ணணுன்றது கிடையாது. விருப்பப்பட்டால் எல்லாருமே ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம், எல்லாருமே சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்போர்ட்டை தவிர மற்ற ஸ்போர்ட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இப்போ தான் நிறைய ஸ்போர்ட் எமர்ஜ் ஆகி இருக்குது. இப்போ அந்த ப்ரோ கபடி இருக்குது, தென் உங்களுக்கு ஃபுட்பால் லீக்ஸ் இருக்குது. அதுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ பாடி பில்டிங்லாம் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. இன்டர்நேஷனல் லெவலில் அத்லெட்ஸ் இப்போ மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ண அத்லெட் கூட ஒரே ஒரு ஸ்பான்சர் சப்ளிமெண்ட் பிராண்டால மட்டும் அவங்க பண்ணல. சப்ளிமெண்ட் பிராண்டு, சாக்லேட்ஸ் பிராண்டு, அண்ட் இது கிளாத்திங் பிராண்டு, மீல்ஸ் பிராண்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஜிம்மு, ஸோ அந்த மாதிரி எல்லாமே டுகெதர் கம்பைன் பண்ணதுனால தான் அவங்களால நிறைய காம்படிஷன்ஸ் பண்ண முடியும். எல்லா கேமுக்குமே ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும். ஸோ ஒரு சில கேமுக்கு மட்டும் கிடைச்சிட்டு மற்ற கேமுக்கு கிடைக்கலன்னா அந்த கேம் அழிஞ்சிடும். அது டெவலப்பே ஆகாது. ஏன்னா எத்தனை பேர் அவங்களுடைய ஓன் மணி போட்டு பண்ணுவாங்க.
அதுவும் இந்த கேம்லாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் கேம். ஏன்னா ஒரு அத்லெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ட்ரைனராக இருப்பாங்க, இல்லை ஒரு ஜிம் வச்சுருப்பாங்க, ஒரு இது பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கான ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அவங்களுடைய ஏர்னிங்கை வச்சுக்கின்னு கேமும் பண்ணிட்டு இது பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ராபேக். அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துக்கிற அளவுக்கு என்னால் earn பண்ணிக்க முடியுது இப்போதைக்கு. பட் கேம் இப்போ நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு கனடாவில் ஒரு ஷோ இருக்கு. எவ்வளோ நான் ஃப்ளைட் டிக்கெட்டு ஆல்மோஸ்ட் 2.5 lakhs ஃப்ளைட் சார்ஜ் மட்டும். அது போக அங்கே ஹோட்டல் சார்ஜ் இருக்குது, ஃபுட் சார்ஜ் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ எங்கேயும் போயிடும். ஆல்மோஸ்ட் 5 lakhs எனக்கு வேணும் அந்த ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணிட்டு வரணும்னா. இப்போ நான் இந்தியாவில் நடக்கிற காம்படிஷனில் கம்ப்ளீட் பண்ணி நான் ப்ரோ கார்டு வாங்கிட்டேன். இப்போ நான் ப்ரோ ஷோ பண்ணணும்னா கனடாவோ இல்லை யூஎஸ்ஏவோ இல்லை இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ப்ரோ ஷோ நடக்குதோ அங்கே தான் போக முடியும். இப்போ நான் கனடா போய் நான் எப்படி பண்ணுவேன்? எனக்கு 5 lakhs வேணுமே. இப்போ முதன் குண்டா ஃபேட்டாகவே ஒரு 4 பேர் ஏறுறாங்கன்னா அவங்க 4 பேர் தான் அவங்கள யார் பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு அவங்க தான் ப்ரோ கார்டு. ஓகே, ஸோ ப்ரோ கார்டு வாங்கிட்டேன். ஆனால் ப்ரோ ஷோ கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு எனக்கு என் உடம்புல ஒர்த்து இருக்கா? நான் அதை இம்ப்ரூவ் பண்ணனா? இதை 4 வருஷத்தில் நான் இம்ப்ரூவ் பண்ணி நான் ப்ரோ ஷோ கம்ப்ளீட் பண்ணனா? இல்லை, ஸ்பான்சர்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் அத்லெட்ஸ் வந்துட்டு நேஷனலில், ஏஷியாவில் இதெல்லாம் வந்துட்டு மெடல் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இப்போ அந்த பேரியர்ஸ்லாம் தாண்டி இன்னைக்கு வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவாக இருக்கட்டும், ஆல் ஓவர் வேர்ல்டாக இருக்கட்டும், நேஷனல்ஸ், இன்டர்நேஷ்னல்ஸ் எல்லாத்துலேயுமே ஷைன் ஆகிட்டு இருக்காங்க, வெளியில் போயிட்டு வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தே வைக்க முடியாது. ஒரு ரீல்ஸோ இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸோ ரீல்ஸோ வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக எடுத்து போகிறேன்னா அது கொஞ்சம் ஹையர் ரீச் ஆச்சுன்னா எனக்கு ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகிடும். ஸோ ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஸ்பான்சர் வந்து ஒரு 2-3 ஸ்பான்சர் வந்துடுவாங்க. பட் அதுக்கு அந்த ப்ரோ ஸ்டேட்டஸ் வாங்கணுன்றதுக்காகவே பண்ணக்கூடிய ஒரு சில பேர் வந்து இருக்காங்க. எனக்கு ப்ரோ ஸ்டேட்டஸ் அந்த ப்ரோ கார்டுன்னு வாங்கிட்டு அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் நான் வச்சுக்கணுன்றதுக்காகவே ஒரு சில பேர் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஸ்பான்சர் வரணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு மேல வந்து நான் பாடி பில்டிங்குள்ள வந்து இது ப்ரொஃபஷனா எடுக்க போறேன் அந்த மாதிரி ஒரு பிகினர்ஸ்க்கோ இல்லை இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு நீங்க வந்து என்ன அட்வைஸ் நினைக்கிறீங்க? இது பாடி பில்டிங்ன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னியாச்சு, இது எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்போர்ட். ஸோ உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு உங்களால் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்குதா? இன்னொன்று, கரெக்டான கோச்சை அவங்க தேர்ந்தெடுக்கணும். இந்த 2 தான் வந்துட்டு நாங்கள் பிகினர்ஸ்க்கும் சரி, இப்போ இருக்கிற அப்கமிங் அத்லெட்ஸுக்குமே சொல்கிறது அதுதான். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் எதிர்பார்க்காதீங்க. இன்னொன்று, சூஸ் பண்ணுறதை வைஸாக சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்துட்டு உங்களுடைய லைஃப் சம்மந்தப்பட்டது. இதில் ஸ்பெஷலைஸ்ட் ஆனவங்க, இதில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் பண்ணுறது பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும். ஆனால் இப்போ உண்மையிலேயே அவங்க ஒரு வேளை மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்லை அந்த மாதிரி கூட அவங்களுக்கு இந்த ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கவங்களுக்கு, மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் புவர் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி, 5000 ரூபா ப்ரோட்டீன் பவுடர்னா 5000 ரூபா தான் ப்ரோட்டீன் பவுடர். அவனுக்கும் 5000 ரூபா தான், இவனுக்கும் 5000 ரூபா தான். சப்ளிமெண்ட்டு மெடிசன் விட்டுருங்க. உங்களுக்கு ஃபுட்டுக்கு மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 10 முட்டை, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ சிக்கனு, இது எடுக்கிறதுக்கு உங்களால் செலவு பண்ண முடியாது. நீங்கள் சம்பாதிக்கிறதே 10,000 போது உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பென்டிச்சர் எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் அதை தாண்டி நீங்கள் டயட் செலவு பண்ணணும். எப்படி செலவு பண்ணுவீங்க? சப்ளிமெண்ட்டுக்கு தான் இவ்வளோ செலவாகுதா, பிடிஸுக்கு தான் இவ்வளோ செலவாகுதான்றது மட்டும் இல்லை. நீங்கள் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணுன்னாவே உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஆகும். டயட் என்னால் எடுக்க முடியாது, என்னால் ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ண முடியும், ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்க முடியும்னா அது யூஸே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மசில் டெவலப்மெண்ட்டே இருக்காது. ஆக்சுவலாக இப்போ தான் நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2014, 2013 அந்த ஸ்டார்டிங்கில் 2014 ஸ்டார்டிங்கில் ஹவுசிங் போர்டில் தான் வீடு இருந்தது ஒரு 2 to 3 இயர்ஸாக. ஸோ அந்த டைமில் நான் காம்படிஷன் பண்ணும்போது நான் கடன் வாங்கி தான் காம்படிஷன் பண்ணேன். பெருசாக ஒன்றும் ஷைன் ஆகலை, பட் 2 மாதத்துக்கு ஒரு. ஸோ அந்த 2 மாதத்துக்கு நான் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70,000, 50,000 கடன் வாங்கினேன். எனக்கு மந்த்லி 2 மாதம் மந்த்லி இன்கம் வந்து 10,000. ஸோ அந்த 2 மாதத்துக்கு நான் ஒரு 70,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து அப்பயே நான் வந்து பெர் மந்த் நான் 50,000 70,000 நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னா இப்போ என்னோட லெவல் வந்து ஒலிம்பியா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய லெவலுக்கு என் பாடி இருந்திருக்கும். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது தான் விஷயம். இப்பயே நான் அதான் சொல்கிறேன், உன்னால் முடிஞ்சா பண்ண முடியலையா, உன்னால் எப்போ பண்ண முடியுதோ அப்போ ஸ்டார்ட் பண்ணு. ஒரு 40,000 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் கண்டினியூஸாக பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஃபுல்லாக கேப், பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியலாக கடன் பிரச்சனை அதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் கேப் விட்டேன். ஸோ அந்த 1 இயர் கேப்பில் உடம்பு ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் பிகினிங் மாதிரி தான். ஆமாம், கிராச்சில் தான் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ அப்போ நான் அதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குப்பை.
நானுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்து தான் கேம் பண்ணேன். நான் 2001 to 2006 வரைக்கும் பண்ணேன். ஒரு 3 years பிரேக் விட்டேன். அதுக்கப்புறம் 2009ல பண்ணேன். காரணம் என்னன்னா எத்தனை கேஜில பண்ணிருப்பீங்க? ஒரு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து 55 kg 60 kg 55 kg. ஆமா, என்னால அந்த கேப் டைமிங், அந்த கேப் விடாம கண்டினியூஸா ஃபினான்ஷியலாவும் எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா இவர் 55 kgல பண்ணிட்டு இருந்தவரு எண்ட் ஆஃப் த டைம் இவர் வேணாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணார்ல கேம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 70 kg 75 kg 80 kgலயும் பாடி சைஸ் வந்திருக்கும். பாடி இதுல வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது, வெரி ஷைன் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா 2018 எண்டுல இருந்து 13 எண்டு 2014 ஸ்டார்ட் பண்ணேன். 2018 எண்ட்ல இருந்து தான் நல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சது. பிகாஸ் அப்போதான் வந்து மிஸ்டர் இந்தியா ஓவரால் அண்ட் ஸ்டீல்மேன் ஆஃப் தமிழ்நாடு ஓவரால் அதுதான் வந்து எனக்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் குவைத்தில் மிடில் ஈஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். கொரியாவில் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் பிரான்ஸ் பண்ணேன். ஒரு மாசமும் நான் பெர் மந்த் 50,000 to 60,000 பெர் மந்த் என் பாடிக்கு செலவு பண்ணேன். ஸோ உன்னால நல்ல பாடி ஒரு வின் பண்ணுற அளவுக்கு அந்த லெவல் ஆஃப் பாடி நீ கொண்டு வரணும்னு நினச்சினா இவ்வளோ நீ ஸ்பெண்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். 20,000 30,000 பெர் மந்த் செலவு பண்ணும்போது நானும் வந்து டாப் 5 இல்லை டாப் 6 இல்லை டாப் 3 அவ்வளோதான் வந்தேன் ஒழிய என்னால் கேட்டகரி ஃபர்ஸ்ட் கூட வின் பண்ண முடியல. நீ ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆனால் நான் வின் பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாது. பண்ணலாம் அப்பயும் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். உனக்கு ஆளே இல்லை, டஃப் ஃபைட்டே இல்லைன்னா நீ தான் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி தான் நீ பண்ண முடியும். ஒரு டஃப்பான காம்படிஷன் ஏறி நான் ஃபர்ஸ்ட் அடிப்பேனா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. ஸோ லிட்ரலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும், நான் சொல்கிறேன், எனக்கு வந்து பாடி பில்டிங் ப்ரொஃபஷனை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் வந்தேன். இன்னைக்கு இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறமா எனக்கே ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே போகணும்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு பர்சனலி எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். அதே தான் நம்ம ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ வெரி வெரி மச் உங்கள் 2 பேரோட டைமுக்கு இவ்வளோ கிளியர் கட்டான ஐடியா எங்களுக்கு பாடி பில்டிங் ப்ரொஃபஷன் பற்றியும் அண்ட் அந்த காம்படிஷன்ஸ் பற்றியும் எங்களுக்காக சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.